தென் தமிழகத்துல தமிழ் இலக்கியங்களை வளர்த்து தமிழ் புலவர்களை ஆதரித்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவர்கள் தான் யாரு? பாண்டியர்கள். இந்த முற்கால பாண்டிய அரசர்களிலேயே மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு மன்னராக விளங்கியவர் தான் யாருன்னா நெடுஞ்செழியன். இதற்கு முன்பாக சோழ மன்னனான கரிகால சோழன் என்ன செஞ்சாரு? சேரர், பாண்டியர்கள் மற்றும் 11 வேதிர் கூட்டுப்படைகளை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வெண்ணி என்ற இடத்துல தோற்கடித்தார்ல, அதே போல இந்த 3 வேந்தர்கள்ல மிகவும் முக்கியமானவராக விளங்கிய பாண்டிய நெடுஞ்செழியன் சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் கூட்டுப்படைகளை தலையங்கானம் அப்படின்ற இடத்துல வெற்றி பெற்று வாகை சூடினார். சரிங்களா? அதனால இவருக்கு பேர் என்ன தெரியுமா? தலையங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ற ஒரு பட்டப்பேரு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை கொற்கையின் தலைவன் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது கொற்கைன்னா என்ன அப்படின்னா, இன்றைய தூத்துக்குடி இருக்குல்ல, அதுதான் கொற்கை. இந்த கொற்கை தான் தற்போதைய தூத்துக்குடி என்று அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த தூத்துக்குடி அப்படின்ற ஒரு துறைமுகம் முத்து குளித்தலுக்கு மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு இடம். முத்து குளிக்க வாரிகளா ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடைக்க வாரிகளா அப்படி ஒரு பாட்டு நாகேஷ் பாடுவார், பார்த்திருக்கியா? அப்ப பாண்டியர்களோட துறைமுகம் எது? கொற்கை.